இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 96 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் சென்செக்ஸ் வந்து 418 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் டிக்ரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் ஈரானோட கான்ஃபிளிக் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எண்ட் ஆகல. இந்த ரீசன்னால பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல ரெஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஈக்விட்டிஸ் அவாய்ட் பண்ணிட்டு சேஃபர் அசெட்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ்ல கண்டினியூஸா செல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மெயினா பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருந்தது. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ இசிஎல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2027ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து என்பிஎஸ் இன்னும் ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணுவாங்க. இதனால பேங்கோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே கம்மியாகும் அப்படின்ற ஃபியர்ல வந்து பாத்தீங்கன்னா செல் ஆஃப் நடந்திருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $109 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா ருபி வந்து 94.5ல இருக்கு. கோல்டு பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $4,560 அண்ட் சில்வர் பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $72.6. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $15,380 அண்ட் 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து $14,100. அடுத்து மாருதி சுசுகியோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 6.9% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3,591 crore rupees. ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகியிருந்தாலும் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 50,449 crore rupees. EBITDA வந்து பாத்தீங்கன்னா 6,157 crore rupees அண்ட் 27% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 48,125 crore rupees. அடுத்து லீலா ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து 46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 171 crore rupees. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் டோட்டல் ரெவன்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 484 crore rupees. EBITDA வந்து 13% இன்க்ரீஸ் ஆகி 265 crores இருக்கு. அண்ட் ஃபைனான்சியல் 2026ல பாத்தீங்கன்னா லீலா ஹோட்டல்ஸ்க்கு ஒரு ஹிஸ்டாரிக் இயர்னே சொல்லலாம். அண்ட் 2026ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ராஃபிட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 403 crore rupees. அடுத்து கோல் இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10,839 crore rupees. ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 46,490 crore rupees. எக்ஸ்பென்சஸ் வந்து 37,107 crore rupees. ஃபைனான்சியல் 2025ல 35,505 crores இந்த நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் 2026ல 31,094 crores டிக்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஃபைனான்சியல் 2025ல 1,69,177 crores இந்த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் 2026ல 1,68,400 crores டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனான்சியல் 2026ல பாத்தீங்கன்னா 768.19 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ₹5.25 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து JSW குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்ல இந்த இயரோட எண்ட்ல என்ட்ராக போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கம்பெனி ஓன்டு ஷோரூம்ஸ் வந்து இந்தியால பல இடத்துல ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க செல் பண்ண போற மாடல்ஸ் மட்டும் இல்லாம அப்கமிங் ஃபியூச்சர் மாடல்ஸும் டிஸ்பிளே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஷோரூம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் லெட் சேல்ஸ் மாடல்ல ஃபாலோ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணிடுங்க.